அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்பில் எங்களுடைய தாத்தா, தாய் வழி தாத்தா ஆர்.என். சந்தான ராஜகோபாலன் அவர்களுடைய சதாப்தி மகா மிருத்யுஞ்சய சாந்தி விழாவை பற்றி தான் நான் பேச போகிறோம். இங்கே என்னுடைய மெமரிஸ், அந்த வீடு, எங்கள் தாத்தா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடு, இதை பற்றியெல்லாம் நம்ம அப்படியே பார்க்கலாம். அவருடைய தோட்டம் எல்லாமே பார்ப்போம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் தாத்தாவுடைய 100வது நாளை சிறப்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிறந்த நாளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் முதலாவதாக நாங்கள் கவிதை படித்தல், பாடல், இப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ வாழ்த்து சொல்லி சென்றார். புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. இது குயிக்காக இந்த கருத்து, இந்த கவிதையை பற்றி நான் சொல்லிடுறேன். பிதாமகர் பீஷ்மர் போற்றி, ஆலம் விழுதாய் காணும் பிரம்ம விருட்சம் விசாலம், சோழ வம்சத்தின் கொடிமரம், அறம் பொருள் இன்பம் மனித பிறப்பு மானுடம் வெல்லும், திருவையாறு சென்னல், திருவையாற்று நீர், திருநெல்லாறு மடல், வேலும் வாழும் ஏந்திய சத்திரிய தர்மம், வீடு பேறு காணும் பொய்கை நதி, வையகம் போற்றும் குணநலன், யானை கட்டி போரடித்து சென்னல் நெய் சோறு சிவபூசை, விநாயகர் அகவல் நூற்றலை, நாற்றாங்கால் நட்ட இளவயல், மண்ணை மதிலழகு இவன் தோல் வன்மை அழகு, உச்சந்தலை இடையரா விழிப்பு நிலை, வாழையடி வாழையனை சோழ வம்சம், உச்சந்தலை விண்ணில் கால் மண்ணில், இடைவால் ஏந்தி வெற்றிவேல் வீரவேல் வீரமுழக்கம், ஆர்.என். சந்தான ராஜகோபாலன் எனும் மனு நீதி சோழன் வாழ்க பல்லாண்டு, அன்புடன் ஜெயராமன், திரு கலைமணி அண்ட் விஜயலட்சுமி குடும்பம் வாழ்க வளமுடன். இவ்வாறு நாங்கள் கவிதை சொல்லி நிறைவு செய்தோம். அடுத்தது ஒரு பாடல். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம். மகாதேவசுதம் குருகுஹனுதம், மகாதேவசுதம் குருகுஹனுதம், மகாதேவசுதம் குருகுஹனுதம், மாரகோட்டி பிரகாஷம் சாந்தம், மகாதேவசுதம் குருகுஹனுதம், மாரகோட்டி பிரகாஷம் சாந்தம், மகாகாவ்ய நாடகாதிப்ரியம், மகாகாவ்ய நாடகாதிப்ரியம், மூஷிகவாஹன மோதகப்ரியம், மகாகாவ்ய நாடகாதிப்ரியம், மூஷிகவாஹன மோதகப்ரியம், மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, கணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம். அது பெரிய நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போது தஞ்சை பெருவுடையார் கோவில், அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான பிருஹதீஸ்வரர் டெம்பிள். ராஜராஜ சோழன் அவர்கள்
கட்டிய மிகப்பெரிய ஒரு கோவில். இது வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கோவில். கலை நுட்பத்திற்கும் இது எப்படி இது கல்லால் கட்டினார்கள், எந்த சிமெண்ட்டுமே இல்லாமல் இப்படி தூண்களை எழுப்பி கருங்கல்லாலேயே கட்டியிருக்கிறார்கள். அந்த சிவலிங்கமும் ஒரே கல்லால் செய்யப்பட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி வச்ச பிறகு கருவூரார் அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாரு. அதுக்கு மேலே நம்ம வந்து விமானத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த விமானத்தை பாருங்கள். அந்த விமான கல் 80 டன், கிட்டத்தட்ட 80,000 கிலோகிராம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த எடையை எவ்வாறு தூக்கி சென்று அங்கு அந்த கோபுரத்தின் விமானத்தின் மேலே வைத்தார்கள் என்று இன்றும் அறிவியல் விஞ்ஞானம் இதை தேடிக்கொண்டிருக்கிறது. கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் என்ன, இது சுண்ணாம்பா, இதை எப்படி அவர்கள் ஒன்றை ஒன்று ஒட்ட வைத்தார்கள், இந்த கல் எங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்பர்களே, தஞ்சாவூர் ஒரு சமவெளி பகுதி. இங்கு இவ்வளவு பெரிய ஒரு கோவிலையும் கருங்கல்லாலே செதுக்கப்பட்ட சிலைகளையும் எப்படி இவர்களால் செய்ய முடிந்தது? இதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்பாக 1003 1010 நிறைவேற்றப்பட்ட இந்த மாபெரும் கோவில் ராஜராஜ சோழன் என்னும் மாபெரும் சோழன் தனது தோல்வன்மையையும் தமிழர் பண்பாட்டையும் பறைசாற்றும் வகையில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கூற்றிற்கு இணங்க இவ்வளவு பெரிய கோயிலை, சிவ ஆலயத்தை நிறுவி அங்கிருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போ வந்து இந்த நந்தியோடைய ஒரு அற்புதமான காட்சி தான். நந்தீஸ்வரர் சிவனுக்கு காவல் என்று சொல்வார்கள். அந்த சிவபெருமானின் முன்னிலையில் கம்பீரமாக நின்று கொண்டே பாருங்கள். நிறைய மேலை நாடுகளிலிருந்து இந்த கலை பொக்கிஷத்தையும் நுணுக்கங்களையும் பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும் என்ற நினைப்பில் அவர்கள் வந்து இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர். இது வந்து அந்த வாலில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது கல்லிலே கல்வெட்டுகளாக இருக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கு கோவிலுக்கு உதவிய அன்பர்களுடைய ஒவ்வொரு பெயரையும் எழுத ஆணையிட்டிருக்கிறார். காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. 1000 ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டு சென்ற தமிழ் அரசர்களின் முக்கியமானவர் ராஜராஜ சோழன். கிபி 957 முதல் கிபி 923 வரை நிறைய பக்தர்கள் இடமிருந்து சிவனை சிவாலயத்துக்கு வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பாடல் பாடுவதற்கான வாய்ப்பு சிவாலயத்தில் என் அப்பனல்லவா பாடல் பாட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என் அப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என் அப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. ஆடிய பாதனே அம்பலவானனே, ஆழ்ந்த கருணையை ஏழையறிவேனோ, ஆழ்ந்த கருணையை ஏழையறிவேனோ. என் அப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என் அப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. நன்றி, வணக்கம். இந்த விமான கோபுரத்தின் அற்புதமான இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து இதனுடைய உள் பிரகாரத்தில் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை வைத்து அதற்கு மேலே கோபுரத்தை எழுப்பியிருக்கிறார்கள். இது வந்து கிட்டத்தட்ட 12 அடி நீளமுள்ள ஒரு அற்புதமான சிவலிங்கம் உள்ளே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அதனுடைய இடைப்பகுதியில் வெளி
சிவ ஆலயத்திலிருந்து வெளி பக்கமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய சந்நிதியை தான் நாம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான காட்சியை பாருங்கள், கலை நுட்பத்தை சுற்றியும் பாருங்கள், மதில் அழகை பாருங்கள். இங்கே ஒவ்வொரு மதிலிலுமே அழகாக நந்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிற்ப கலை நுணுக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிலைக்குள்ளுமே ஒவ்வொரு சிற்பத்தின் ஒரு அழகு தெரிகிறது. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் நிறைய வந்து வெளிநாடுகளிலிருந்தும் சரி, பிற மாநிலங்களிலிருந்தும் சரி வந்து வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான கோயிலிலே தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை நுணுக்கங்களோடு பக்தி கலந்த ஒரு கலை, நமது பண்பாட்டை தலை நிமிர்த்தி உயர்த்த செய்ய வைத்த சோழ மன்னனின் தோல்வன்மை இங்கே புலப்படுகிறது. இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேங்க் ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்று கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள். அந்த மேல் விமானத்துக்குள்ள சில நெல் கதிர்களை அவர்கள் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். அதற்காகவே 6 மாதத்திற்கு 12 வருடத்திற்கு ஒரு முறை குடமுழுக்கு விழா என்று சொல்வார்கள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய நெல் மணிகளை மாற்ற வேண்டும், மேலே இருக்கக்கூடிய கலசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்வது ஐதீகம். அது இதில் ஒரு நுட்பமும் இருக்கிறது. சில ஃப்ளட்டு என்கின்ற சில பேரிழப்புகள்னால நெல் கிடைக்கலன்னா, அந்த நெல் மணிகள் விதைகள் கிடைக்கலன்னா அதை எடுப்பதற்காக பாரம்பரிய நெல்மணிகளை அங்கு சென்று வைத்ததாக சொல்லுகிறார்கள். இதை நாம் ஒரு குறிப்பில் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஃபினான்ஷியல் சிஸ்டம் என்று சொன்னோம் இல்லையா, அதாவது ஒரு வங்கியாக இந்த வங்கியாகவும் இந்த கோவில் வெளிப்பிரகாரத்தில் சில இடங்களில் வங்கியாக செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கான சில சான்றுகளும் எழுத்துக்களும் இருக்கின்றன. அதை குறைந்த வட்டிக்கு கொடுத்திருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அந்த காலத்தில் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப மிக மிக ஒரு குறைந்த வட்டியில் தொழில் செய்பவர்களுக்கு என்று அவர்கள் அதை கடனாக உதவி செய்திருப்பார்கள். ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம், கவர்மெண்ட் பேங்கிங் என்ற அளவில் பொருளாதாரத்தை மேம்பாடு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அப்போது தமிழ் அன்றைக்கே ஃபினான்ஷியல் சிஸ்டம் 1000 வருடங்களை பற்றி பேசிட்டு கொண்டிருக்கோம் அன்பர்களே. 1003ஆம் ஆண்டு ராஜராஜ சோழன் கலை நுட்பத்திலும் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு திறனில் அவர்கள் எப்படி மேல் விமானத்துக்கு சென்று கொண்டிருப்பார்கள், இந்த கல்லை எப்படி செதுக்கி இருப்பார்கள் என்றெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 1000 தொழிலாளர்களை கொண்டு நன்றாக ஒரு மேனேஜ் செய்து நிர்வாகம் திறமையோடு நமது சோழ நாட்டு மன்னன் இன்றும் தோல்வன்மையோடு உயர்ந்து நிற்கின்றான் என்பதற்கான சான்றுதான் இன்றைய தஞ்சை பெரிய கோவில். அனைவரும் இதை சென்று பார்க்க வேண்டும் என்பது எம்முடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மற்றொருவர்கள் அதை ஒரு விசை கருவி மூலமாக மேலே கயிறு வைத்து இழுத்து கொண்டு சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இன்றும் இதுக்கு திட்டவட்டமான எந்த விதமான ஒரு முழுமையான தகவல் தெரியவில்லை. மண்மேடு என்று சொல்லக்கூடிய மணலை எடுத்து வைத்து கோபுரத்தின் மேலே யானைகளை கொண்டு அந்த கல்லை மேலே சென்று எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வது அதிகமாக இருக்கிறது. அதற்கான சில சரித்திர கூறுகளும் இருக்கிறது. 1003 1012 ஒரு 7-8 வருடங்களுக்குள்ளாகவே ராஜராஜ சோழன் என்னும் மாபெரும் சோழ மன்னர் இந்த சிவாலயம் கட்டி உள்ளே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமானை காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிட்டியது. தஞ்சை பெரிய கோயில் சோழ நாட்டின் சாம்ராஜ்யத்தின் தலை நிமிர்ந்த கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்திருப்பது திண்ணம். அன்பர்களே, நமது கலாச்சாரம் கோபுரங்களாகவும் கோவில்களாகவும், கோயில்கள் உள்ளே இருக்கின்ற ஆலயத்தில் ஊடே இருக்கின்ற சிவலிங்கமாகவும் வழிபட்டு வந்த காலங்கள் 1000 காலங்களாக நாம் சிவனை வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு சிற்பத்தை பார்க்கும் பொழுது அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய கலை நுணுக்கம், உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த கல்லினுடைய கலை நுணுக்கம், கலசத்தின் ஊடே இருக்கக்கூடிய நெல்மணிகள், அது எத்துணை அறிவு நுண்மையாக நமது பண்டைய தமிழர்கள்
வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்று. ஆகாய விமானத்திலே ஒரே கல்லிலே குளோப் முழுமையாக உருண்டை வடிவிலே அழகாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்லை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கும். அங்கே நடுவிலே வீற்றிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனையும் குறிப்பதற் போன்ற பல அற்புதமான சிற்ப காட்சிகள் இங்கு புலப்படுகின்றன. மிகவும் ஒரு அற்புதமான காட்சியாக அமைந்திருப்பது திண்ணம். இங்கு ஒரு வியப்பான விஷயம் என்னவென்றால், இந்த கோபுரத்தின் ஊடே சிவலிங்கம் வைத்து கோவில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிவ பூஜையில் பிரகதீஸ்வரர் சிவபெருமான் காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். இந்த மற்ற சிறு சிறு மண்டபங்கள் ஒவ்வொரு சிறு சிறு கோயில்களாக இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமது நாட்டினுடைய ஒரு பண்டைய நாட்டு வரலாறு இருக்கிறது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய கல்லில் செதுக்கப்பெற்ற வல்லுநர்களுடைய பெயர்களையும் நாங்கள் பார்க்க நேர்ந்தது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஒரு பிரகாரத்திலே, இதற்கு ஊழ் பிரகாரத்தில் தான் நம்ம சிவலிங்கம் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில். 1000 வருடங்களுக்கு முன்பு செதுக்கப்பட்ட கருங்கற்களால் வைத்து செதுக்க பெற்றிருக்கிறார்கள். சிமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், கெமிக்கல் கலவை எதுவும் இல்லாமல் இயற்கையிலேயே செதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 7 பூமி அதிர்விற்கும் தாங்கி நிற்கின்ற இந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கத்தான் செய்கிறது. அன்பர்களே, இதை பார்த்து அனைவரும் கண்டு களித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவ ஆலயம், தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய உள் பிரகாரம், மெயின் பிரகாரம். இங்கே சிவனுடைய அருள் இங்கே கிடைக்கிறது. சிவலிங்கம் 13 அடி உயரத்தோடு கம்பீரமாக நிற்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை தான் இந்த மண்டபத்திற்கு உள்ளாக போகும்பொழுது உள் பிரகாரத்தில் அந்த சன்னதியில் கர்ப்பகிரகத்தில் லிங்கம் அமைப்பு இருக்கிறது. அரூபமான இறைவனை, லிங்கேஸ்வரரை நாம் இப்பொழுது ரூபமாக பார்ப்பதே லிங்க காட்சி என்று சொல்லுகிறார்கள். இதில் உயிர் 12, அதாவது சிவனுடைய அடி 12 என்ற வகையிலையும் மெய் 18 என்ற வகையில் 216 அடி நீளத்துக்கு அவர்கள் இந்த மொத்த பிரகாரத்தையும் வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பர்களே, இந்த கோவிலில் மிக பெரிய சிறப்பு என்னென்னா, சிவலிங்கத்தை முதல்ல பிரதிஷ்டை பண்ணி கருவூரார் என்கின்ற 100 சித்தர்களில் டாப் சித்தா ஆஃப் தி சித்தர் ரேங்க் என்று சொல்லக்கூடிய அகத்திய சித்தர்களிலிருந்து ஆரம்பித்து அந்த 100க்குள்ளே வரக்கூடிய அந்த சித்தர் தான் ராஜ சோழனுக்கு மெய்ஞானத்தில் அருள் கொடுத்து இந்த மாதிரி செய்யலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வரைபடமாக வரைந்து சிவபெருமானை ஒரே கல்லிலே 12 அடி நீளத்திற்கு எழுப்பியிருக்கிறார்கள். இங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுற்றி பார்ப்பதற்கும் ரொம்ப ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த பிரகாரத்துக்கு வெளியில் வரும்பொழுது இப்படி பல மதில் சுவர்களும் மற்ற பிரகாரங்களும் ரொம்ப பிரமிப்பாகவே இருக்கத்தான் செய்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்புவது சாத்தியமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று மெய் சிலிர்க்க வைக்கின்றன. ஏன்னா அந்த கருங்கல்ல இப்போ செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட இல்லை. சிமெண்ட் இல்லாமல் ஒன்று ஒட்டக்கூடிய ஒரு அறிவு நுட்பம் நம்மளுக்கு புலப்படலை என்று சொன்னால் அது மிகையாகாது. இங்கே கருவூராருடைய ஒரு சிலையும் மற்ற சிலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். கருவூரார் ஒன் ஆஃப் தி டாப் சித்தர்ஸ் ஆஃப் தி சித்தர் ரேங்க். அகத்திய சித்தர்கள் மாதிரி வராங்க இல்லையா, அந்த 100 சித்தர்களில் அவரும் ஒரு பவர்ஃபுல் சித்தர். தலையில் தலைப்பாகை, வெள்ளை நிற துணி தலைப்பாகை கட்டி அற்புதமான அவருடைய சிலை வடிவத்தையும் பார்க்க நேரிட்டது. இங்கே ராஜராஜ சோழனுடைய சிலை வைக்கப்படாதது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதாவது இப்போவும் அவருடைய சமத்துவ கொள்கை தான் எனக்கு திண்ணமாக மனதிலே தெரிகின்றன. அதாவது எல்லா மதமும் ஒன்றே, எல்லா மனிதர்களும் ஒன்றே என்ற கோட்பாடில் இருப்பதனால தான் தனக்கென்று ஒரு தனி சிலையை எழுப்பாமல் இவ்வளவு பெரிய கோவிலை, ஆலயத்தை நிறுவி தன் பெயரை எங்குமே ஒரு இடத்திலேயே பொறிக்காமல் மக்களுடைய பெயரை வைத்து அவர்கள் கொடுத்த அந்த ஒரு பொருள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.
மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்று சொல்லுவார்கள். தஞ்சாவூர் தான் தென்மதுரை என்று குறித்தார்கள். தஞ்சாவூரை பற்றி சொல்லும் பொழுது இயற்கை எழிலும் பச்சை பசேல் என்ற சமவெளி பகுதியும் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி செல்லும் வழி, புதுப்பட்டினம் சூரக்கோட்டை என்கின்ற வழியில் ஒரே ஒரு நேஷ்னல் ஹைவேல போனோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லாக இருந்தது. சிறப்பான அந்த ஒரு கவர்மெண்ட் செய்ததுக்கு நன்றி. இந்த இடத்த பற்றி நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தஞ்சாவூர் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக நெல்மணிகளை குவித்து நிறைய ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இங்கே நிறைய வயல் வெளிகளை பார்க்கும்பொழுது மனதிற்கு குதூகலமாக இருந்தது. இங்கே நமது புலவர்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள். நிறைய அரசர்கள் இங்கே ஆண்டு இருக்கிறார்கள். தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ராஜராஜ சோழன் ஆண்டு இருக்கிறார் என்றால் அதற்கான பல காரணங்கள் இருக்க வேண்டும். நிறைய உணவு உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் நமது தஞ்சை மண் அற்புதமான ஒரு நிலமாக இருந்து கொண்டிருந்தது. நிலம், நீர், நல்ல ஒரு காட்சிகள், இங்கே எல்லாமே இங்கே தண்ணீர் கிடைப்பதனால இங்கே நம்மளுக்கு எல்லா வசதிகள் கிடைச்சிது. இப்போ நாங்கள் மன்னார்குடி வந்துட்டோங்க. மன்னார்குடியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய தாத்தாவுடைய வீட்டை தான். இது நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இந்த ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான காரில், ஸ்விஃப்ட் டிசைரில் தான் நாங்கள் தஞ்சையிலேருந்து மன்னார்குடி வந்துட்டு இருந்தோம். இங்கே சுற்றி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. முதல்ல தாத்தாவை பார்த்து அவர்களிடம் ஆசி வாங்கி, ஆர்என்எஸ் என்றால் ஆர்என் சந்தான ராஜகோபாலன் அவருடைய பேர். அவர் ரொம்ப சிறப்பாகவே எல்லாருமே அவர் கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு போனாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாம்பூலம் எடுத்து செல்வதை தான் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எல்லாருமே சொந்தக்காரர்களும் மற்றவர்களும் ஊர் பெரியவர்கள் எல்லாமே சிறப்பாக கௌரவித்தார்கள். இங்கே என்னுடைய மாமா, தாய் மாமா, தம்பி மாமா என்று சொல்வார்கள், வள்ளியத்தை, இவர்களோடு அவர்கள் மகன் இடதுபுறம் மது, மாதவன் என்கின்ற மது, அவர்கள் இதை முன்னின்று எல்லாத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தாம்பூலத்தை கொடுத்து கொண்டு இருப்பவர் வள்ளியத்தை அவர்கள் மிக சிறப்பாக இந்த ஒரு ப்ரோக்ராமை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக 600 பேருக்கும் மேலாக உணவு அருந்தி செல்வதற்கான வேலைகளை எல்லாம் செய்து சிறப்பாக ஒரு 4 நாட்களுக்குள்ளாகவே இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராமை தாத்தாவிற்காக அவர்களுடைய நட்சத்திர பிறந்த நாளான புதன்கிழமை பிப்ரவரி மாதம், அதாவது 5ஆம் தேதி மிக சிறப்பாக மன்னார்குடி திருவாரூர் மாவட்டத்தில் நடந்தேறியது. இதிலேருந்து டிவி சேனல்லிருந்து நிறைய பேர் இதற்கான சில குறிப்புகளையும் எடுத்து சென்றார்கள். இவங்க இப்போது ஆசீர்வாதம் வாங்குபவர்கள் எல்லாமே தன் பேரன்கள், பேத்திகள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்தி மற்றும் பேத்தி பிரபாதேவி என்பவர். அவர்களுடைய குடும்பம் இங்கே பேத்திகளும் அபி, சிபி என்று சொல்லக்கூடிய இருவரும் அவரிடம் ஆசி வாங்கி கொண்டிருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்களெல்லாம் மூத்த புதல்வன் அவர்களுடைய, என்னுடைய மாமா அவர்களுடைய பசங்க, அதாவது எங்கள் தாத்தாவுடைய பெரிய பிள்ளை, அவருடைய மகன், மருமகன். இப்பொழுது மேலும் சொந்தங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய எள்ளு பேத்தி என்று சொல்லக்கூடிய, அதாவது கொள்ளு பேத்தியோடைய குழந்தை எள்ளு பேத்தி என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் சுகு சித்தப்பா, சிற்றப்பா என்று சொல்லக்கூடிய மகளுடைய சொந்தங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லாம் சென்னையிலிருந்து தன் அலுவல பணியிலிருந்து சிறிது விடுப்பு எடுத்து 2 நாட்கள் தங்கியிருந்து மண்ணையில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெங்களூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். இவ்வாறாக சிறப்பாக நமது நிகழ்ச்சி நடந்தேறியது. அவர் பொறுமையாக, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூத்த பேரனாகிய சிவமணி என்பவர். வனிதா அவருடைய மனைவி, அவர்கள் இருவரும், இவங்க தான் மூத்த பேரன். தன் மகன் வயிற்று மகன் மேலும் மருமகள் இருவரையும் வாழ்த்தி நெற்றியிலே திருநீர் இட்டு கௌரவித்தார்.
சிறப்பித்தார். இந்த வயதிலும் பல பேருக்கு சொந்தங்கள் அனைவருக்கும் தன் கையாலேயே திருநீரிட்டு நன்றாக வாழ வேண்டும், நல்ல உடல் நலம் மனவளம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டார். நடுவில் கொஞ்சம் யோசித்தாலும் கூட நாங்கள் பெங்களூர் என்று சொல்லும்போது கைத்தட்டி ஆர்ப்பரித்து பெங்களூர் ஜெயராம் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவது மிகவும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. 100 வயதை கடந்த ஒரு பெரியவர் தன் பேர பிள்ளைகளையும் 7 பேரன்கள் பேரையும் ஞாபகம் வைத்திருப்பதே ஒரு பெரிய விஷயம் அல்லவா? இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ராஜா அவர்களுடைய மனைவி அவர்களையும், இருவரும் பெரிய பையனுடைய பிள்ளைகள், தன் மகன் வயிற்று பிள்ளைகள். இந்த பேரன்களையும் வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். மேலும் வெளியில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தோளிலே மாலையிட்டு கௌரவித்தார்கள். இது என்னுடைய தாய் தந்தையர் கலைமணி விஜயலட்சுமி அவர்கள், என் அன்னையின் தந்தை என்று சொல்லியிருக்கிறேன். என் தாத்தா வந்து அன்னை வழி தாத்தா. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் தாயினுடைய ஒரு பரிசு, ஒரு கவிதையை ஏற்றி அதற்கு பரிசாக ஃப்ரேம் போட்டு செய்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வலதுபுறம் என்னுடைய தந்தை அதை வைத்து கொடுத்து இருவரும் வாழ்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் அதை வந்து நண்பரிடம் ஒரு கசின்கிட்ட அந்த கேமரா கொடுத்து எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தாத்தா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி பெங்களூர் என்று சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். ஸோ இதை பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு மனதில் ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. பெங்களூர்லேருந்து நாங்கள் ஒரு 2 நாட்கள் பயணம், இரவு பயணம் பேருந்திலே வந்து தஞ்சாவூரில் தங்கியிருந்து தாத்தாவை வணக்கம் செய்துவிட்டு தஞ்சை பெரிய கோவிலுக்கு விரைந்து சென்று உணவு அருந்திய பின் விரைந்து சென்று அங்கே ஒரு 2 மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மிகவும் ஒரு சிறப்பாக இருந்தது. ஆசீர்வாதம் செய்து தாத்தாவுடைய ஒரு நல்லாசியை நாங்களும் பெற்றோம். இது நாம் பார்க்கும்போது எல்லாரையும் வாழ்த்தி பேர் சொல்லி வாழ்த்துகிற அளவுக்கு ஞாபகம் இருக்குது. விஜயலட்சுமி அவர்கள் குடும்பத்தினர் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இது வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகும், அதாவது 100 வயதிலையும் அந்த ஞாபக சக்தியோடு இன்னமும் அவர்கள் நல்ல ஒரு கர்நாடக சங்கீதத்தையும் இசைகளையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். சிவ பூஜை செய்து கொண்டு தான் இருக்கிறார். விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நின்று வழிபடுகிறார். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய துணைவியாரும் நானும், என்னுடைய துணைவி ஆனந்தியும் ஜெயராம் இருவரும் பெரியவரை வணங்கி வாழ்த்து பெற்று நல்லாசி பெற்று அவரிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அவருடைய வாழ்க்கை முறையை நல்லா வாழணும். அவர் வந்து பெங்களூர் என்று சொல்லும் பொழுது புரிந்து கொண்டார். அங்கேருந்து நன்றாக நல்ல நீலாயுளோடு வாழ வேண்டும் என்று அவர் வாழ்த்தி திருநீர் நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். 100 வயதை கடந்த ஒரு பெரியவர் இந்த நூற்றாண்டின் கடைசி மனிதராக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய மனத்திற்கு ஆதங்கமாக இருக்கிறது. அதாவது இனி வரும் காலங்களில் 100 வயதை தொட முடியுமா? ஒரு சிறிய கவிதை, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ப்ரோக்ராமில் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தாத்தாவை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அதை தான் பார்க்க வரீங்க. இது வந்து எங்கள் தாத்தா எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது இந்த தோட்டம் மிகப்பெரிய ஒரு தோட்டமாக காட்சி அளித்தது. இப்போ அதை கொஞ்சம் நடுவில் ஒரு தடுப்பு சுவர் எழுப்பதுனால சிறிய தோட்டம் மாதிரி தெரிகிறது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தோட்டம். இங்கே பார்த்து கொண்டிருப்பது அற்புதமான இந்த மரமையும், இது வந்து இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தோட்டத்தில் கறிவேப்பிலை மரம். இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இன்னமும் பல வருஷத்துக்கு பிறகும் இந்த கறிவேப்பிலை தோட்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அங்கே வந்து ஒரு சின்ன லைப்ரரி இந்த தோட்டத்திற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரியோடு கனெக்ட் ஆகும். அதாவது தாத்தா எப்படி அதை வடிவமைச்சிருக்காருன்னா, அவர் லைப்ரரியிலேருந்து வெளியில் வந்தார்னா இந்த தோட்டத்துக்குள்ளே வரலாம், அப்படி இருக்கும். அந்த லைப்ரரிக்குள்ளே நிறைய புத்தகங்கள் இருக்கும். அது திறந்திருந்தால் நான் உங்களுக்கு அது காமிச்சிருப்பேன். அது மூடி இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சுண்டக்காய் மரம், துளசி மாடம், அப்புறம் இங்கே ஒரு பெரிய வாழைத்தோப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சப்போட்டா மரம்.
இது வந்து இப்போ ரீசெண்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வளர்ந்த காலங்களில் இங்கே வந்து வெறும் வாழை மரம், வாழைத்தொப்பாக இருந்தது. மாமரம் நிறைய இருந்தது. இது இப்போது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக வைத்த மாமரம் போல தான் காட்சியளிக்கிறது. நாங்கள் வளர்ந்தபோது இங்கே வந்து ஒரு பெரிய வாழைத்தோப்பாக தான் இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால்க்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு போர் ஷேடு இருக்கும், நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்து ஸ்லைட்டாக கேரமல் ஐஸ்கிரீம் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு, பாஸ்கின் அண்ட் ராபின்ஸ் தஞ்சாவூரில் இருந்துச்சுங்க. அப்படியே அந்த ஊரெல்லாம் பாருங்கள். தஞ்சாவூர் ஃபிலோமினா ஹோட்டல்லிருந்து தஞ்சை பெரிய கோயில் போகின்ற வழி எல்லாமே மிகவுமே ஒரு அற்புதமாக இருந்தது. ரவுண்ட் டவுன் எடுத்துகிட்டு இருபுறமும் பச்சை பசேல் என்று இருந்தது. மேலும் ஒரு இடத்துலையும் ஒரு அழுக்கோ எதுவுமே தூசியோ இல்லை. ரொம்ப ஒரு தூய்மையாக தான் காட்சி அளித்தது. அங்கே பாருங்கள், கோபுரம் தெரியுது பாருங்கள். இதுதான் தஞ்சை பெரிய கோவில். அது நல்லா கவனிங்க. தஞ்சை பெரிய கோயில் கம்பீரமாக நின்று கொண்டு இருப்பதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ அந்த ஆட்டோக்கார்கிட்ட இன்னும் விரைவாக போங்க, அங்கே பிரகாரத்துக்குள்ளே போகணும் என்று சொல்லி ஒரு 5:15 மணி இருக்கும். மாலை பொழுதினிலே அந்த மாலை வெயில் அந்த கோபுரத்தின் மேலே படும் பொழுது அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகாக இருந்தது. பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து ஒரு கோட்டை சுவராக தான் எங்களுக்கு காட்சி அளித்தது. ஒரு மன்னருடைய கோட்டை சுவராகவும், உள்ளே இருக்கக்கூடிய நந்தி நம்மை வரவேற்பதாகவும், இங்கே பாருங்கள் சூரிய ஒளி கதிரவன் உள் வந்து காட்சி அளிப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே இந்த நந்தி பல முறை நாங்கள் சுற்றி வந்தோம். அதை பற்றிய ஒரு சிறப்பு கருத்தை நான் இப்போ சொல்ல இருக்கிறேன். அற்புதமான காட்சியை, நந்தியை பற்றி சொல்ல வேண்டும். தஞ்சாவூர் பெரிய கோவிலுடைய நந்தியின் அளவு நீளம் 12 அடி ஹைட், அகலம் லென்த் வந்து 20 அடி என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய அற்புதமான தஞ்சை கலை நுட்பங்கள் ஒரு அற்புதமாக காட்சியளிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே கல்லில் செதுக்கப்பெற்றது என்பது ஒரு தனி சிறப்பு. இது வந்து பசுமை மலை என்று சொல்லக்கூடிய கிரீன் ஹில்ஸ் ஆஃப் பெரம்பலூர் என்கின்ற டிஸ்ட்ரிக்டிலிருந்து கல்லை வெட்டி எடுத்து கொண்டு வந்து இங்கு செய்திருக்கிறார்கள் என்று, எப்படி அது 80 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுத்து வந்திருப்பார்கள் என்பது திகைப்பாகவே தான் இருக்கிறது. மாயன் என்பவர் தமிழ் கலை நுட்பங்களிலுமே, சிற்பக்கலையிலையும், அஸ்ட்ரானமிலையும், வுட் கார்விங் என்கின்ற கலைகளில் நிபுணர். அந்த காலத்து கட்டத்திலே வாழ்ந்தக்கூடிய மாயன் என்பவர் இந்த அற்புதமான தஞ்சை நந்திகேஸ்வரரை அவர் நிறுவியிருக்கிறார். இது வந்து மாயன் காலகட்டங்களில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கலைநுட்பம். உள் பிரகாரம் 11 அடி உயரமான அந்த வால்களை கொண்டது. செவுறு வந்து 11 அடி இருக்கும். இங்கே வந்து பெயிண்டிங்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது